ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச அருமையான அற்புதமான கதைகளாக கொடுத்துட்ருக்கோம். நாவல்கள் வந்துட்டுருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சோலைமலை இளவரசி அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு அற்புதமான சரித்திர நாவல். கேட்கலாமா? இதுக்கு முந்தின பகுதிகள் 1, 2 அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கேட்டுட்டு இந்த பகுதி கேட்டீங்கன்னா கதை கோர்வையா உங்களுக்கு புரியும். பகுதி 3, அத்தியாயம் 7, மணியக்காரர் மகள். குமாரலிங்கம் கண்ணை மூடிக்கொண்ட பிறகு அவனுடைய செவிகள் மிகவும் கூர்மையாயின. குயில்கள் குக்கூ என்று இசைக்கும் சத்தமும், அணில்கள் கீச் கீச் என்று இசைக்கும் சத்தமும், வேறு பல வகை பறவைகள் கிளக் கிளக் என்றும் கிளிங் கிளிங் என்றும் கிரீச் கிரீச் என்றும் கத்தும் சத்தமும் கேட்டன. இவ்வளவு சத்தங்களுக்கு மத்தியில் களீன் களீன் என்று கேட்ட மெட்டிகளின் சத்தத்திலேதான் அவனுடைய கவனம் சென்றது. சீக்கிரத்தில் அந்த சத்தம் நின்றுவிட்டது. அவ்வளவு காது கொடுத்து கவனமாக கேட்டும் அவனுக்கு கேட்கவில்லை. அந்த பெண் போய்விட்டாளா? அடடா, போய்விட்டாளா? அவள் தலையிலே இருந்த கூடையில் மோரோ தயிரோ அல்லது சோறோ இருந்திருக்க வேண்டும். வயிற்று பசி கொள்ளுகிற. வந்தது வரட்டும் என்று அவளை பார்த்து பேசாமல் போனோமே, நிஜமாகவே போய்விட்டாளா? அல்லது ஒருவேளை? யோசித்தபடியே குமாரலிங்கம் லேசாக கண்ணிமைகளை சிறிது திறந்து பார்த்தான். அந்த பெண் போகவில்லை. தன் எதிரே அருகில் நின்று கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டான். உடனே தன்னை மீறி வந்த சங்கோஷத்தினால் மீண்டும் கண்களை இறுக மூடிக்கொண்டான். குன்றில் இருந்து குதித்தோடும் அருவியின் சலசல சத்தத்தை போன்ற சிரிப்பின் ஒலி அவனுக்கு கேட்டது. அந்த ஒலி செவியில் விழுந்ததும் சுவிட்சை அமுக்கியதும் இயங்கும் மின்சார இயந்திரத்தை போல் குமாரலிங்கம் பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்தான். தன் முன்னால் நின்ற பெண்ணின் முகத்தை ஏறிட்டு உற்று பார்த்தான். ஆச்சரியம் எல்லை மீறியது. அவள்தான், அவளேதான், சந்தேகமில்லை. சோலைமலை இளவரசியேதான். உடுத்தியிருந்த உடையிலும் அணிந்திருந்த ஆபரணங்களிலும் தான் வித்தியாசமே தவிர முகத்திலும் தோற்றத்திலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. குமாரலிங்கத்தின் தலை சுழன்றது. நல்ல வேளையாக அந்த பெண் அடுத்தாற்போல் சொன்ன வார்த்தை அவன் மயங்கி கீழே விழாமல் இருந்தது. இந்த மண்டபத்துல உச்சி வேளையில படுத்து தூங்கக்கூடாது ஐயா. இங்க மோகினி பிசாசு உலாவுதுன்னு எல்லோருமே சொல்றாங்க. இதை கேட்டதும் குமாரலிங்கம் குபீர் என்று சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் சத்தம் அவ்வளவு கணீர் என்று கேட்கவில்லை. அதன் காரணத்தை அந்த பெண்ணே கூறினாள். பாவம், சிரிக்க கூட சக்தி இல்ல. வயிற்றுக்கு சாப்பிட்டு 1 மாசம் ஆனா போல இருக்கு. ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. உடம்புக்கு ஏதாவது அசௌக்கியமா ஐயா என்று அவள் கூறியது குமாரலிங்கத்தின் செவியில் இன்ப கீதமாக பாய்ந்தது. அதெல்லாம் எனக்கு உடம்பு அசௌகரியம் ஒண்ணும் இல்ல. நீ யாரம்மா என்று குமாரலிங்கம் கேட்ட வார்த்தை ஈனஸ்வரத்திலே தான் வெளியே வந்தது. நான் இந்த ஊர் மணியக்கார மக. உனக்கு உடம்பு அசௌக்கியம் இல்லாட்டா பசியாதான் இருக்கணும். அப்படி நீ சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த போதே எனக்கு தெரிஞ்சது. சோறு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, சாப்பிடுறியா ஐயா? குமாரலிங்கத்தின் வயிறு கொண்டு வா கொண்டு வா என்று முறையிட்டது. ஆனால் அவனுடைய சுய கௌரவ உணர்ச்சி அதற்கு குறுக்கே வந்து நின்றது. அதென்ன அப்படி கேட்டுட்ட? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா? பிச்சைக்கார மாதிரி தோணுதா என்றான் குமாரலிங்கம். பிச்சைக்காரன்னு யார் சொன்னாங்க? பார்த்தா மவராச விட்டு புள்ள மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்பேற்பட்ட பிரபுக்களுக்கும் சில சமயம் கஷ்டம் வருது, சகஜம்தானே. அதிலும் நல்லவங்களுக்கு தான் உலகத்துல கஷ்டம் அதிகமாவே வருது. ராமர், சீத்தை, ஹரிச்சந்திரன், சந்திரமதி, தர்மபுத்திரர் இவர்கள் எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்படலையா? இந்த பட்டிக்காட்டு பெண் விவாதத்தில் எவ்வளவு கெட்டிக்காரியாக இருக்கிறாள் என்று குமாரலிங்கம் மனதிற்குள்ளே வியந்தான். எனினும் விவாதத்தில் தோற்க மனமில்லாமல், அவர்களை எல்லாம் போல நான் நல்லவனும் இல்லை, எனக்கு கஷ்டம் ஒன்றும் வந்துவிடவும் இல்லை என்றான். அப்படி என்றால் ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். உன்னோடு வெறும் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. ஆயா கோய்ச்சுக்குவா என்று சொல்லிவிட்டு அந்த பெண் மேலே போக தொடங்கினாள். குமாரலிங்கத்துக்கு தன் பிராணனே தன்னை விட்டு போவது போல் இருந்தது. அவள் 10 அடி போவதற்கும், அம்மா அம்மா இங்க வா, பசி காது அடைக்குது, கொஞ்சம் சோறு போட்டுட்டு போ என்றான்.
போகும்போது கொஞ்சம் சிடுசிடுப்போடு போனவள் இப்போது மலர்ந்த முகத்தோடு திரும்பி வந்தாள். இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு வரட்டு ஜம்பம்? ஆளை பார்த்தாதான் தெரியுது 3 நாளா பட்டினின்னு. இந்தா என்று சொல்லி ஒரு மலை வாழை இலையை எடுத்து கொடுத்தாள். ஜம்போ ஒண்ணு இல்லம்மா, நீ யாரோ என்னவோ அப்படின்னு தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன். இத முதல்லயே நீ கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பனே. நாங்கெல்லாம் நல்ல ஜாதிதான், முக்கொளத்தோர் குலம். எங்க ஐயா பேரு சிங்கார பாண்டிய தேவர். ஜாதிய பத்தி நான் கேட்கலம்மா, நான் தேச தொண்டன். முக்களத்தோரானாலும் எக்குளத்தோரானாலும் எனக்கு ஒண்ணுதான், வித்தியாசம் எதுவும் கிடையாது. இலையில் சோற்றை படைத்து கொண்டு மணியக்காரர் மகள் கேட்டாள், தேச தொண்டன்னா என்ன, அது ஒரு ஜாதியா? குமாரலிங்கம் அப்போது தன் மனதிற்குள், அடடா, நம்முடைய நாட்டு பெண் குலத்தை எப்படி நாம் படிப்பில்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பரிதாபப்பட்டான். பிறகு தேச தொண்டன் என்பது ஒரு ஜாதி அல்ல, தேச தொண்டர்களுக்கு ஜாதி என்பதே கிடையாது என்றான். அது எப்படி ஜாதியே இல்லாமல் இருக்கும்? ஏதாவது ஒரு ஜாதியில் பிறந்துதானே ஆக வேண்டும். தேச தொண்டர் என்றால் ஜாதி கெட்டவர்கள் என்று சொல்கிறாயா? ஐயோ ராமா ராமா, ஜாதியே இல்லை என்றால் ஜாதி எப்படி கெடும்? இருக்கட்டும், தேசம் என்றால் என்னதென்றாவது உனக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன, இந்த மலைக்கு அப்பாலே மலையாள தேசம் இருக்கிறது. கொலைகளை பண்றவங்களை தேசாந்திரம் அனுப்புறாங்கல்ல. அது போகட்டும், காந்தின்னு ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறாயா? காந்தி மகாத்மா என்று சொல்லி இருக்கிறாங்க, நேர பார்த்ததில்ல. சரி, காங்கிரஸ் மகாசபைன்னா தெரியுமா? எல்லாம் தெரியும். முன்னெல்லாம் காங்கிரஸ்னு சொல்லி மஞ்ச பொட்டியில ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. இப்போ காங்கிரஸ்காரனுங்க அங்க கொள்ளையடிச்சாங்க இங்க கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஐயோ கடவுளே கடவுளே, காங்கிரஸ்காரர்கள் கொள்ளையடிக்க மாட்டார்களம்மா. வெள்ளைக்காரர்களாகிய கொள்ளைக்காரர்களை இந்த பாரத தேசத்திலிருந்து துரத்துவதுதான் காங்கிரஸ் மகாசபையின் நோக்கம். இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ வீர பெண்மணிகள் இன்றைக்கு சுதந்திர கொடியை நாட்ட கிளம்பி இருக்கிறார்கள், தெரியுமா உனக்கு? கொடி போடுகிறவர்கள் போடட்டும், அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? எங்க ஐயாவுக்கு என்னவோ இப்போதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் என்றால் ரொம்ப கோபம். அடடா, அப்படியா? அவரை மட்டும் நான் நேர்ல பார்த்தா உண்மையை எடுத்து சொல்லி அவர் மனசை மாத்திருவேன். எங்க ஐயா உனக்கு தெரியாது, தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன். ரொம்ப ரொம்ப கோபக்காரரு. காங்கிரஸ்காரனுக்கு யாராவது இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கட்டும், காலை ஒடிச்சறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ காங்கிரஸ் கட்சிக்காரனா, எங்க அப்பா ஊருக்கு திரும்பி வர்றதுக்குள்ள உடனே போயிடு போ. இந்த வார்த்தைகள் குமாரலிங்கத்துக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லை. இன்னதென்று விவரமாகாத ஒருவித திகில் அவன் மனதில் உண்டாயிற்று. எல்லாம் காலையில் கண்ட கனவில் நடந்த மாதிரியே இருக்கிறதே என்ற எண்ணமும் அவனுக்கு தோன்றியது. சரி, அந்த பேச்சை விட்டெல்லாம். உன் பேர் என்ன? என் பேரு பொன்னம்மா. எதுக்கு கேக்குற? இவ்வளவு உபகாரம் எனக்கு செய்யறியே, உன் பெயரையாவது நான் தெரிஞ்சுக்க வேணாமா? உபகாரம் செய்யறவங்களை இந்த நாள்ல யாரு ஞாபகம் வச்சுக்கிறாங்க? அதெல்லாம் வெட்டி பேச்சு. காரி ஆக வேணும்னா சிநேகிதம் உறவு எல்லாம் கொண்டாடுறாங்க. காரி ஆயிடுச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ. அப்படிப்பட்ட மனிதன் நான் இல்லம்மா. ஒரு தடவை உதவி செஞ்சவங்கள ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அதுலயும் உன்னை நிச்சயமா மறக்க மாட்டேன். ஆமா, மணியக்கார மகங்கிறியே, யாருக்கு சாப்பாடு கொண்டு போற? வேற யாரும் வேலைக்காரர் இல்லையா? வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் கரும்பு தோட்டத்துல வேலை செய்யறாங்க. கரும்பு வெட்டி இப்ப வெள்ளம் காட்சி ஆகிறது. அப்பா ஊர்ல இல்லாததால ஆயாலும் அண்ணனும் ஆள அடியில இருக்காங்க. வெறுமனே வீட்டுல குந்தி இருப்பானேன்னு அவங்களுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்துட்டு வாரேன். அப்படின்னா நாளைக்கு இந்த வழியா வருவியா? வந்தாலும் வருவேன். ஆனா நாளைக்கு கூட நீ இங்கே இருப்பியா? உனக்கு வீடு வாசலு வேலை வெட்டி ஒண்ணுமே கிடையாதா? நான் தான் அப்போதே சொன்னனே, தேச தொண்டு தான் என்னோட வேலைன்னு. அது என்னவோ எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நான் போய் வரேன் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மாள் அங்கிருந்து புறப்பட்டாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமலே போறியே. நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு பிடி சோறு போட்டுட்டு போனீங்கன்னா தேவல. இன்னும் 2-3 நாளைக்கு நான் இந்த பாலம் கோட்டையில இருந்து தீரணும். சாப்பிட்ட அப்புறம் தான் களைப்பின்னு அதிகமா தெரியுது. 2-3 நாளைக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது போல இருக்கு எனக்கு. ஊருக்குள்ள வரலான்னு பார்த்தா உன்னோட தகப்பனாரு காங்கிரஸ்காரனா காலை ஒடிச்சிருவாருன்னு சொல்ற. நீ என்ன பண்றது? அதுல என்னமோ சந்தேகம் இல்ல. உனக்கு நான் சோறு போடதா தெரிஞ்சா என்னையே அவரு காலுவாயில வச்சிருவாரு. அப்படின்னா நீதான் 2-3 நாளைக்கு எனக்கு சோறு போட்டு காப்பாத்தணும். நல்ல காரியம் போ. முதல்ல நாளைக்கு
நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன, அப்புறம் 3 நாளைக்குங்கிற? வழிபோக்கர்களுக்கு சோறு கொண்டு வந்து படைக்கிறதா எனக்கு வேலைன்னு நினைச்சியா? சரி, அப்படின்னா நான் பட்டினி கிடந்தே சாகிறேன். இங்க பறந்து திரியும் கழுகுகளுக்கு நல்ல இரை கிடைக்கும். இன்னைக்கு கூட உன் பாட்டுக்கு பேசாம போயிருக்கலாமே. தூங்கனவனை எழுப்பி சோறு போட்டு இருக்க வேண்டாமே. பொன்னம்மாள் கலகலவென்று அதை கேட்டு சிரித்தாள். அவள் சிரித்த போது குமாரலிங்கத்துக்கு குன்றும் மரமும் கொடியும் சகல ஜீவராசிகளும் கலகலவென்று சிரிப்பது போல தோன்றியது. அவனுடைய சோர்வடைந்த முகத்திலும் புன்னகை பூத்தது. பொன்னம்மாளை முன்னை விட ஆர்வத்தோடு பார்த்து, ஏன் சிரிக்கிற என்று கேட்டான். தூங்கினவனை எழுப்பியதாக சொன்னியே, அதுக்குதான் சிரிச்சேன். நிஜமா நீ தூங்குனியா இல்ல பொய் தூக்கம் தூங்கிட்டு இருந்தியா? பொய் தானே சொல்ற? இல்ல, பொய் தூக்கம்தான். ஆனா நான் கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருந்த போது நீ சிரிச்சியே, அது எதுக்கு? நீ எழுந்து உட்கார்ந்து என்னை பார்த்ததும் சிரிக்க முடியாம சிரிச்சியே, அது எதுக்காக? முதல்ல அத சொல்லு. நீ முதல்ல சொன்னா அப்புறம் நானும் சொல்றேன். நிச்சயமா சொல்லுவியா? சத்தியமா சொல்றேன், நீ சொல்லு. நேத்தைக்கு நான் சந்திரஹாசன் கதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, உனக்கு படிக்க கூட தெரியுமா? ஏன் தெரியாது? 4வது வகுப்பு வரையில படிச்சிருக்கேன். அப்புறம் வீட்லயே கதை புத்தகங்கள்லாம் படிப்பேன். சரி, மேல சொல்லு. சந்திரஹாசன் கதையில இப்படித்தான் ஒரு ராஜகுமாரன் நந்தவனத்துல வந்து படுத்து தூங்குறான். மந்திரி குமாரி அங்கே வந்து அவனை பார்த்துட்டு தன்னோட ஐயா தான் தனக்கு மாப்பிள்ளை தேடி அனுப்பியிருக்காருன்னு நினைச்சுக்கிறான். இப்ப எங்க ஐயாவும் ஊர்ல இல்லாததால அவருதான் ஒருவேளை மாப்பிள்ளைய தேடி அனுப்பியிருக்காரோன்னு நினைச்சேன். அது என்ன ஒரு பைத்தியக்கார எண்ணம்னு எனக்கு தோணுனதும் சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அத பைத்தியக்கார எண்ணங்கிற? ஏன் உண்மையா இருக்க கூடாதா? அது உன்னோட வெறும் பேச்சு பேச எனக்கு நேரம் இல்ல. நீ என்ன பார்த்தது ஏன் சிரிச்ச? அத சொல்லுவியா மாட்டியா? நான் எழுந்து உட்கார்ந்ததும், இந்த மண்டபத்துல உச்சி வேளையில படுக்க கூடாது, மோகினி பிசாசு இங்க இருக்குதுன்னு சொன்னீல்ல, உன்னை தவிர வேறு மோகினி பிசாசு எங்க இருந்து வரப்போகுதுன்னு எண்ணி சிரிச்சேன். எப்பேற்பட்ட தேவலோகத்து மோகினியும் அழகுக்கு உன்கிட்ட பிச்சை வாங்கணும் போ. சரி, உன்னை பத்தி ஒரு பாட்டு இட்டு கட்டி இருக்கேன், கேட்டுட்டு போ. பாட்டா? எங்க சொல்லு. பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள், பொய் என்ற வார்த்தையே சொல்லாதவள் என்று குமாரலிங்கம் பாடியதை கேட்டு மணியக்காரர் மகள் தன் செவ்விதழ்களை மடித்து அழகு காட்டிவிட்டு கூடையை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டாள். பிறகு ஒரு கையை வீசிக்கொண்டு காலை எட்டி வைத்து நடந்தாள். நாளைக்கு கட்டாயம் வருவையில, இன்னும் 2-3 நாள் உயிர் பிச்சை கொடுத்து நீதான் என்னை காப்பாத்தணும் என்றான் குமாரலிங்கம் மீண்டும். பொன்னம்மாள் திரும்பி பார்த்து இன்னும் ஒரு தடவை அவனுக்கு அழகு காட்டிவிட்டு விரைவாக நடந்தாள். அவள் நடையிலும் தோற்றத்திலும் என்றுமில்லாத மிடுக்கும் கம்பீரமும் அன்று காணப்பட்டன. பொன்னம்மாள் போன பிறகு குமாரலிங்கம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்று அதிகாலை நேரத்தில் அங்கே தான் வந்து உட்கார்ந்த போது கண்ட கனவு காட்சியில் நடந்தது போலவே ஏறக்குறைய இப்போது உண்மையாக நடப்பதை எண்ணி எண்ணி வியந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் யாரோ குடியானவர்கள் அந்த பக்கம் நெருங்கி வருவதாக தோன்றவே எழுந்து சென்று சற்று தூரத்தில் இடிந்து கிடந்த அரண்மனைக்குள்ளே புகுந்தான். அங்கு எவ்வித நோக்கமும் இன்றி அலைந்தான். மறுபடியும் அதே மாய உணர்ச்சி. அந்த இடங்களில் எல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை சஞ்சரித்திருப்பது போன்ற உணர்ச்சி அவனை கவர்ந்தது. அதை உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்து பாழடைந்த கோட்டை கொத்தளங்களிலும் அருகே இருந்த காட்டு பிரதேசங்களையும் சுற்றி அலைந்தான். அஸ்தமித்ததும் களிப்பு மேலிட்டு வந்தது. மறுபடியும் வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்தான். அந்த கோட்டையிலும் அரண்மனையிலும் முற்காலத்தில் யார் யார் வசித்தார்களோ, என்னென்ன பேசினார்களோ, ஏதேது செய்தார்களோ என்றெல்லாம் அவனுடைய உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது. பகலில் வெகுநேரம் தூங்கியபடியால் இரவில் சீக்கிரம் தூக்கம் வராதோ என்று முதலில் தோன்றியது அவனுக்கு. அந்த பயத்துக்கு காரணமில்லை என்று சற்று நேரத்துக்கெல்லாம் தெரிந்தது. அவனுடைய பூ போன்ற கரங்கள் அவனுடைய கண் இமைகளை தடவி கொடுக்க தொடங்கின. அந்த சமயம் கிழக்கு திக்கில் குன்று முகட்டில் மேலே வெள்ளி நிறத்து நிலவின் ஒளி பரவிற்று. சிறிது நேரத்திற்கெல்லாம் ஏறக்குறைய முழு வட்ட வடிவாயிருந்த சந்திரன் குன்றின் மேலே வந்தது. பால் போன்ற நிலவு அந்த பழைய கோட்டை கொத்தளங்களின் மேல் நன்றாய் விழுந்ததும் மறுபடியும் காலையில் நேர்ந்த அதிசய அனுபவம் குமாரலிங்கத்துக்கு ஏற்பட்டது. பாழடைந்த கோட்டை கொத்தளங்கள் புதிய கோட்டை கொத்தளங்கள் ஆயின. இடிந்து கிடந்த அரண்மனை மேல் மச்சுகள் உட்பட புதிய வனப்பு பெற்று திகழ்ந்தன.
வசந்த மண்டபமும் புதிய தோற்றம் அடைந்தது. சுற்றிலும் இருந்த நந்தவனத்தில் இருந்து புது மலர்களின் நறுமணம் பரவி வந்து தலையை கிறுகிறுக்கச் செய்தது. குமாரலிங்கமும் மாரணேந்தல் இளவரசனாக மாறினான். அத்தியாயம் 8. கண்ணீர் கலந்தது. சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் குமாரலிங்கம் மாரணேந்தல் இளவரசனாக மாறினான் என்று குறிப்பிட்டிருந்தோம். உண்மையில் மாரணேந்தல் மகாராஜாவாக மாறினான் என்று சொல்லியிருக்க வேண்டும். அன்றைய தினம் பகலில் மாரணேந்தல் கோட்டையில் நடந்த துக்ககரமான சம்பவங்களின் காரணமாக இளவரசன் உலகநாத தேவனை இனி நாம் மகாராஜா உலகநாத தேவர் என்று அழைப்பது அவசியமாகிறது. மாலை எப்போது வரும், மதியம் எப்போது உதயமாகும், மாணிக்கவல்லியின் பாத சலங்கை ஒளி எப்போது கேட்கும் என்று உலகநாத தேவர் பிற்பகல் எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். கடைசியாக அந்த மாலையும் வந்தது. பின்னர் உலகநாத தேவரின் ஆவல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஒருவேளை தம்முடைய ஆவல் பூர்த்தியாகாமலேயே போய்விடுமோ, எதிர்பாராத தடை ஏதோனும் நேர்ந்து மாணிக்கவல்லி வராமல் இருந்து விடுவாளோ என்ற பயமும் அவருடைய மனதில் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. ஆனால் அம்மாதிரி உலகநாத தேவர் ஏமாற்ற அடையும்படி நேரிடவில்லை. கீழ் திசை குன்றின் மேல் சந்திரன் தோன்றிய சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனை பக்கத்தில் இருந்து ஒரு பெண்ணின் உருவம் வருவதை அவர் கண்டார். இளவரசி நெருங்கி வர வர அவளுடைய நடையிலே ஒரு வித்தியாசம் இருப்பது தெரிந்தது. முன்னே அவளுடைய நடையில் தோன்றிய மிடுக்கும் கம்பீரமும் இப்போது இல்லை. அது மட்டும்தானா வித்தியாசம்? அன்று காலையும் மத்தியானமும் இளவரசி நடந்த போதெல்லாம் அவளுடைய கால் சிலம்பு கலீர் கலீர் என்று சப்தமித்தது. அந்த ஒலி இப்போது ஏன் கேட்கவில்லை? வசந்த மண்டபத்தின் குரட்டில் உட்கார்ந்திருந்த உலகநாத தேவர் விரைந்து எழுந்து இளவரசி மாணிக்கவல்லியை எதிர்கொண்டு அழைப்பதற்காக சென்றார். ஏதோ ஒரு கெட்ட செய்தியை கேட்கப் போகிறோம் என்ற உள் உணர்ச்சி அவருடைய நெஞ்சில் அலைமோதி எழுந்து மார்பை விம்மி வெடிக்கச் செய்தது. மாலை நேரத்தில் மடலவிழ்ந்து மனம் விரித்த அழகிய மலர்கள் குலுங்கிய புஷ்ப செடிகளுக்கு மத்தியில் மாணிக்கவல்லியின் முகமலரை உலகநாத தேவர் பார்த்தார். அவளுடைய விசாலமான கரிய விழிகள் இரண்டிலும் 2 கண்ணீர் துளிகள் ததும்பி நின்று வெண்ணிலவின் ஒளியில் நன்முத்துக்களைப் போல பிரகாசித்தன. அதை கண்ட உலகநாத தேவர் தம்முடைய உள்ளத்தில் உதித்த கெட்ட உணர்ச்சி உண்மைதான் என்று எண்ணமிட்டார். ஏதோ ஒரு கெட்ட செய்தி, அதுவும் தம்மை பற்றிய கெட்ட செய்தி இளவரசியின் காதுக்கு எட்டி இருக்க வேண்டும். அதில் சந்தேகமில்லை. இளவரசியை மறுபடி சந்தித்ததும் ஏதோ பரியாசமாக பேச வேண்டும் என்று உலகநாத தேவர் யோசித்து வைத்திருந்தார். ஆனால் அவையெல்லாம் இப்போது மறந்து போயின. உன் கண்களில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது என்று கேட்பதற்கு கூட அவருக்கு நா எழவில்லை. கனிந்த சோகத்தினாலும் கண்ணீரினாலும் வெண்ணிலாவின் மோகன நிலவினாலும் 10 மடங்கு அழகு பெற்று விளங்கிய மாணிக்கவல்லியின் முகத்தை பார்த்தது பார்த்தபடியே திகைத்து போய் நின்றார் அவர். எனவே மாணிக்கவல்லிதான் முதலில் பேசும்படியாக நேர்ந்தது. நீண்ட பெருமூச்சுகளுக்கும் விம்மல்களுக்கும் இடையில், இந்த கோட்டையை விட்டு நீங்கள் போக முடியாது, இங்கேதான் இருந்தாக வேண்டும் என்றாள் மெல்ல. அவள் சொல்ல வந்த கெட்ட செய்தியை இன்னும் சொல்லவில்லை என்று யூகித்துக் கொண்ட உலகநாத தேவர், இன்று இரவு இங்கே நான் எப்படி இருக்க முடியும்? இரவு நேரத்தில் தப்பிச் சென்றால் தானே இங்கிருந்து செல்ல முடியும். எனக்கு தலைக்கு மேலே எத்தனையோ வேலை இருக்கிறதே என்றார். அதெல்லாம் எனக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் நீங்கள் இன்று இரவு போக முடியாது. இந்த கோட்டையை சுற்றிலும் உள்ள மலைகளிலும் காடுகளிலும் இன்று இரவெல்லாம் 200 வீரர்கள் 90 நாய்களுடன் உங்களை தேடி வேட்டையாடப் போகிறார்கள் என்று இளவரசி சொன்னதும், அதுவரையில் பயம் என்பதையே இன்னதென்று அறியாத வீரர் உலகநாத தேவரின் நெஞ்சில் பீதி பிசாசின் நீண்ட விரல் நகங்கள் தோண்டுவது போல இருந்தது. விரைவிலேயே அந்த உணர்ச்சியை சமாளித்துக் கொண்டு, தேடினால் தேடட்டுமே, அவர்களிடம் நான் அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். அப்படியே அகப்பட்டுக் கொண்டாலும் என்னதான் செய்து விடுவார்கள்? சாவுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல என்றார் தேவர் உறுதியாக. ஐயா, தாங்கள் சாவுக்கு பயப்படாதவர் என்பதை நான் நன்கு அறிவேன். நானும் சாவுக்கு பயப்படவில்லை. ஆனால் தங்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். தங்களை பிடித்த பிறகு என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் இப்படி நீங்கள் அலட்சியமாக பேச மாட்டீர்கள் என்று மாணிக்கவல்லி சொன்னபோது அவளுடைய குரல் நடுங்கியது. உலகநாத தேவர் பரிகாசம் தொனித்த குரலில், என்னை உயிரோடு பிடித்து என்னதான் செய்ய போகிறார்களாம்? பழைய காலத்து கதைகளில் செய்தது போல பூமியில் குழி வெட்டி புதைத்து யானையின் காலால் இடறச் செய்ய போகிறார்களோ
என்று கேட்டார். அப்படி செய்தால் கூட பாதகமில்லை. இன்னும் கொடுமையான காரியம் செய்ய போகிறார்கள். அதை சொல்வதற்கு என்னால் முடியவில்லை. அவ்வளவு பயங்கரமான காரியம் என்றாள் மாணிக்கவல்லி. இவ்விதம் சொல்லிய போதே அவளுடைய உடம்பு நடுங்குவதையும் அவள் முகத்திலே தோன்றிய பயங்கரத்தின் அறிகுறியையும் பார்த்துவிட்டு உலகநாத தேவர் பரிகாசத்தையும் அலட்சிய பாவத்தையும் விட்டுவிட தீர்மானித்தார். எந்தவித பயங்கர தண்டனையாக இருந்தாலும் இருக்கட்டும், அதற்காக நீ இப்படி மனம் கலங்க வேண்டாம். எல்லாம் சோலைமலை முருகன் சித்தப்படிதான் நடக்கும். இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னார்கள்? அதை சொல் என்று தேவர் அவளை பார்த்து கேட்டார். அரண்மனை அந்த புறத்தை தேடி வந்து வேறு யார் என்னிடம் சொல்லுவார்கள்? என் தகப்பனார் தான் சொன்னார் என்று இளவரசி கூறிய போது அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பெருகிற்று. அந்த காட்சியானது உலகநாத தேவரின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. தாம் இருக்கும் அபாயகரமான நிலைமையை கூட அவர் மறந்து இளவரசியின் மீது இரக்கம் கொண்டார். அந்த இரக்க உணர்ச்சியே அழியாத காதலுக்கு விதையாக உருக்கொண்டது. சட்டென்று தம்முடைய தாய் தந்தையரை பற்றிய நினைவு அவருடைய உள்ளத்தில் உதித்தது. மாரணேந்தல் கோட்டை பிடிப்பதோ என்னவோ, தம்முடைய பெற்றோர்களின் கதி என்னவாயிற்றோ, தன் அருமை தம்பியை பாவிகள் என்ன செய்தார்களோ. இளவரசியின் விம்மலும் கண்ணீரும் நிற்கும் வரையில் சிறிது பொறுத்திருந்து விட்டு, நீ கூறியதிலிருந்து உன் தந்தை திரும்பி வந்து விட்டார் என்று தெரிகிறது. மாரணேந்தல் கோட்டையை பற்றி அவர் ஏதும் சொல்லவில்லையா? என் தாய் தந்தையரை பற்றி ஒரு செய்தியும் கூறவில்லையா என்று கேட்டார் எதிர்பார்ப்புடன். ஐயோ, இந்த பாவியின் வாயினால் அதையெல்லாம் எப்படி சொல்லுவேன் என்று கதறினாள் மாணிக்கவல்லி. தாம் எதிர்பார்த்த கெட்ட செய்தி இப்போதுதான் வரப்போகிறது என்பதை உணர்ந்த மாரணேந்தல் மன்னர், மாணிக்கவல்லி, எப்படிப்பட்ட கெட்ட செய்தியானாலும் சொல்லு, நான் எதற்கும் மனம் கலங்க மாட்டேன். உண்மையை அறிந்து கொள்ள என் மனம் துடிக்கிறது என்றார் வேதனையுடன். ஐயா, தாங்கள் இப்போது மாரணேந்தல் இளவரசர் அல்ல. இன்று முதல் தாங்கள்தான் மாரணேந்தல் மகாராஜா என்று மாணிக்கவல்லி விம்மிக் கொண்டே கூறினாள். இளவரசி கூறியதன் பொருள் இன்னதென்று உலகநாத தேவருக்கு விளங்க சிறிது நேரம் பிடித்தது. விளங்கிய உடனே தேவரின் தலையில் ஒரு பெரிய மழையே விழுந்தது போல் ஆயிற்று. ஏதோ ஒரு துயர செய்தியை அவர் எதிர்பார்த்தவர்தான் என்றாலும் தந்தை இறந்தார் என்னும் செய்தி தனையனை ஓர் ஆட்டம் ஆட்டிவிட்டது. இதுவரையில் நின்று கொண்டே பேசியவர் திடீரென்று உடல் ஓய்ந்து அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டார். எவ்வளவு அடக்க பார்த்தும் முடியாமல் தேம்பலும் விம்மலும் பொங்கி வந்தன. இளவரசியும் அவர் அருகில் உட்கார்ந்து அவரை தேற்றுவதற்கு முயன்றாள். அப்போது அவ்விருவருடைய கண்ணீரும் கலந்து ஒன்றாகும்படி நேர்ந்தது. உலகநாத தேவர் சீக்கிரத்திலேயே தம்மை தேற்றிக் கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியை தூண்டி கேட்டு அவளுடைய தந்தையின் மூலம் அவள் அறிந்து கொண்ட எல்லா விவரங்களையும் தாமும் கேட்டு நன்றாக தெரிந்து கொண்டார். அத்தியாயம் 9. வெறி முற்றியது. அன்று பிற்பகலில் அஸ்தமிக்க இன்னும் ஒரு ஜாமம் இருந்தபோது சோலைமலை இளவரசி தன்னுடைய படுக்கையறை மஞ்சத்தில் விரித்திருந்த பட்டு மெத்தையில் படுத்து அப்படியும் இப்படியும் புரண்டு கொண்டிருந்தாள். சூரியன் எப்போது மலைவாயிலில் விழுந்து தொலையும், சந்திரன் மேலே எப்போது உதயமாகும் என்று அவளுடைய இதயம் ஏங்கி துடித்துக் கொண்டிருந்தது. இளம் பிராயம் முதல் மாணிக்கவல்லியை எடுத்து வளர்த்து உயிருக்கு உயிராய் காப்பாற்றி வந்த செவிலித்தாய் அப்போது அங்கு வந்தாள். மாணிக்கவல்லியின் நிலைமையை பார்த்துவிட்டு, அம்மணி, ஏதாவது உடம்புக்கு வந்திருக்கிறதா? முகம் ஒரு மாதிரி பளபளவென்று இருக்கிறதே, கண் சிவந்திருக்கிறதே என்று கேட்டாள். ஆமாம் வீரம்மா, எனக்கு உடம்பு சரியாகத்தான் இல்லை, அதோடு மனமும் சரியாக இல்லை என்றாள் இளவரசி வருத்தத்துடன். உடம்பு சரியில்லாவிட்டால் மகாராஜா வந்ததும் வைத்தியனை கூப்பிட்டு பார்க்க சொல்லலாம். ஆனால் மனதில் என்ன வந்தது? ஏதாவது கவலையா, கஷ்டமா, குறையா, குற்றமா? மகாராஜா அப்படியெல்லாம் உனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லையே, கண்ணுக்கு கண்ணாய் வைத்து உன்னை காப்பாற்றி வருகிறாரே என்று வீரம்மா கேட்டாள். அப்பா எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லைதான், என்னை பற்றிய கவலை ஒன்றுமில்லை எனக்கு. சற்று முன்னால் மாரணேந்தல் சண்டையை பற்றி ஞாபகம் வந்தது, அதனால் வருத்தமாய் இருக்கிறது என்றாள் இளவரசி. லட்சணம்தான் போ, மாரணேந்தல் சண்டைக்கும் உனக்கும் என்ன வந்தது? அதை பற்றி நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று கேட்டாள் வீரம்மா. ஏன் என்று நீயே கேட்கிறாயே, மாரணேந்தல் மகாராஜா குடும்பத்தை பற்றி நீதானே வருத்தப்பட்டாய். மாரணேந்தல் கோட்டையை நம்முடைய வீரர்களும் வெள்ளைக்காரர்களும் சேர்ந்து முற்றுகை போட்டிருக்கிறார்களாமே.
மாரணேந்தல் மகாராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்ன கதி நேர்ந்ததோ என்று நினைத்தால் வருத்தமாய் இருக்கிறது என்றாள் மாணிக்கவல்லி. அதற்காக நீயும் நானும் வருத்தப்பட்டு என்ன செய்வது கண்ணே? எல்லாம் விதியின்படிதான் நடக்கும். 5-6 வருஷங்களுக்கு முன்னால் 2 வம்சத்தாரும் எவ்வளவோ ஒற்றுமையாய்தான் இருந்தார்கள். அக்கரை சீமையிலிருந்து தலையிலே கூடையை கவிழ்த்து கொண்டு இந்த வெள்ளைக்கார சாதியார் வந்த பிறகுதான் 2 வம்சங்களுக்கும் இப்படிப்பட்ட விரோதம் ஏற்பட்டது. 3 மாதங்களுக்கு முன்னாலே கூட என் தங்கச்சியை பார்க்க மாரணேந்தல் போயிருந்தேன். அங்கு எல்லோரும் உலகநாத தேவரை பற்றி எவ்வளவு பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா? மன்மதன் மாதிரி லட்சணமாம், குணத்திலே தங்க கம்பியாம். அவர் வாயை திறந்து 2 வார்த்தை பேசினால் பசியே தீர்ந்து விடுமாம். போதும் வீரம்மா, போதும். இப்படியெல்லாம் பேசி பேசித்தான் என் மனதில் என்னவெல்லாம் ஆசையை நீ கிளப்பி விட்டு விட்டாய். அதற்கென்ன செய்யலாம் கண்ணே? உலகமெல்லாம் தேடினாலும் உலகநாத தேவரை போன்ற மாப்பிள்ளை கிடைப்பது சிரமம். அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கைப்பட நீ கொடுத்து வைக்கவில்லை. 2 ராஜ்யங்களுக்கும் ராணியாகும் பாக்கியம் உனக்கு கிடைக்கவில்லை. வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது. நான் சொன்னதையெல்லாம் அடியோடு மறந்துவிடு. என்ன? சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு மறந்து போய்விடு என்று சொன்னால் எப்படி மறக்க முடியும் வீரம்மா? சரி, அது போகட்டும். சண்டை சமாச்சாரம் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரிந்தால் சொல்லு என்று இளவரசி கேட்டாள். மாரணேந்தல் கோட்டை இன்று காலையிலேயே பிடிபட்டு விட்டது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பாவம், மாரணேந்தல் மகாராஜாவும் மகாராணியும் 2 ராஜகுமாரர்களும் என்ன கதி அடைந்தார்களோ என்று வீரம்மா சொல்லிக் கொண்டிருந்த போது சோலைமலை மகாராஜாவின் பாதரட்சை சத்தம் சமீபத்தில் கிரீச் கிரீச் என்று கேட்டது. உடனே வீரம்மா தன் வாயை மூடி அதன் மேல் விரலை வைத்து பேசாதே என்று சிமிச்சை காட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள். மகாராஜா அறைக்குள்ளே வந்ததும் இளவரசி எழுந்து நின்று வணங்கினாள். மாணிக்கம், ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கிறது என்று மகாராஜா கேட்டார். மாணிக்கவல்லி உள்ளுக்குள் பயத்துடனே ஒன்றுமில்லை அப்பா என்று சொன்னாள். ஒன்றுமில்லை என்றால் முகம் ஏன் வாடியிருக்கிறது? வீரம்மா எங்கே? அவள் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை போல் தெரிகிறது என்று கோப குரலில் மகாராஜா கூறினார். இல்லை அப்பா, இல்லை. வீரம்மா எப்போதும் என்னுடனேதான் இருக்கிறாள். சற்று முன் கூட இங்கே இருந்தாள். நீங்கள் வரும் சத்தம் கேட்ட பிறகுதான் சமையல் கட்டுக்கு சென்றுள்ளாள். அப்பா, முன்னையெல்லாம் நீங்கள் அடிக்கடி என்னை பார்க்க வருவீர்கள், என்னுடன் பேசிக் கொண்டிருப்பீர்கள், என்னை கதை வாசிக்க சொல்லி கேட்பீர்கள், அங்கே இங்கே அழைத்து போவீர்கள். இப்போதெல்லாம் நீங்கள் என்னை பார்க்க வருவதே இல்லை. வந்தாலும் நின்றபடியே 2 வார்த்தை பேசிவிட்டு போய் விடுகிறீர்கள். எனக்கு பொழுதே போவதில்லை. அதனால்தான் உடம்பும் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்றாள் மாணிக்கவல்லி. ஆமாம் குழந்தை, நீ சொல்வது மெய்தான். இப்போது நான் எடுத்திருக்கும் காரியம் மட்டும் ஜெயத்துடன் முடியட்டும். அப்புறம் முன் போல அடிக்கடி இங்கே வந்து உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பேன். உனக்கு தகுந்த மாப்பிள்ளை கூடிய சீக்கிரம் நான் பார்த்தாக வேண்டும். இந்த சண்டை முடிந்த உடனே அதுதான் எனக்கு இருக்கிற முக்கிய காரியம் என்று மகாராஜா சொல்லிவிட்டு புன்னகை புரிந்தார். இளவரசி முகத்தை சொலித்துக் கொண்டு, அதற்கு அவசரம் ஒன்றுமில்லை அப்பா. உங்களை விட்டு பிரிந்து எங்கேயாவது தொலைதூரத்துக்கு போவதற்கு எனக்கு மனமே இல்லை. ஆனால் சண்டை இன்னமும் முடியவில்லையாப்பா? மாரணேந்தல் கோட்டை இன்று காலை பிடிபட்டு விட்டதென்று வீரமா சொன்னாளே என்றாள் மாணிக்கவல்லி. ஆமாம் குழந்தை, கோட்டை பிடிபட்டு விட்டது. அந்த மடையன் மாரணேந்தல் மகாராஜாவும் கடைசியில் தன்னந்தனியாக வாளேந்து சண்டை போட்டு செத்து ஒளிந்தான். ஆனால் நான் எந்த களவாணி திருட்டு பயலை பிடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேனோ அவன் பிடிபடவில்லை. இரவுக்கு இரவே தப்பி ஓடிவிட்டான். ஆனாலும் எங்கே ஓடிவிடப் போகிறான்? எப்படியும் அகப்பட்டுக் கொள்வான். அவன் மட்டும் என் கையில் சிக்கும் போது என்று சொல்லி சோலைமலை மகாராஜா பற்களை நர நரவென்று கடித்தார். இளவரசி சகிக்க முடியாத மனவேதனை அடைந்தாள். அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாததனால் வேதனை அவளுக்கு அதிகமாயிற்று. பேச்சை மாற்ற விரும்பி மகாராணியும் 2வது பிள்ளையும் என்ன ஆனார்கள் என்று கேட்டாள். அவர்கள் இருவரையும் வெள்ளைக்கார தடியர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அவர்களை சென்னை பட்டணத்து கோட்டைக்கு பந்தோபஸ்துடன் அனுப்பி வைக்க போகிறார்களாம். இல்லாவிட்டால் அங்கே இருக்கும் பெரிய துரை கோபித்துக் கொள்வாராம். அவர்களை மட்டும் என்னிடம் ஒப்படைத்திருந்தால் இந்த திருட்டு பயல் உலகநாத தேவன் எங்கே போனான் என்பதை அவர்கள் வாய்மொழியாகவே கறந்திருப்பேன். சரி, இப்போதுதான் என்ன? அவன் நேற்று இரவு நமது கோட்டைக்கு அருகாமையில் வந்த வரைக்கும் தடயம் கிடைத்திருக்கிறது. நமது கோட்டையை சுற்றியுள்ள காடு மலைகளிலேதான் அவன் எங்காவது ஒளிந்திருக்க வேண்டும்.
இன்று இரவு 200 ஆட்கள் 90 நாய்களுடன் அவனை வேட்டையாடப் போகிறார்கள். அவன் எப்படி தப்புவான் என்று பார்த்து விடலாம். இவ்விதம் சொல்லி மகாராஜா சிரித்தார். பேய்களின் சிரிப்பை போல பயங்கரமாக ஒலித்தது அது. மாணிக்கவல்லியின் உள்ளத்தை அரித்துக் கொண்டிருந்த வேதனை, கவலை இவற்றுடன் இப்போது ஆவலும் பரபரப்பும் சேர்ந்து கொண்டன. மாரணேந்தல் இளவரசர் அகப்பட்டால் அவரை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்பா என்று கேட்டாள். நல்ல கேள்வி கேட்டாய் மாணிக்கம், நல்ல கேள்வி. அதை பற்றித்தான் நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன். யோசித்து ஒரு முடிவும் செய்துவிட்டேன். அவனை நமது கோட்டை வாசலுக்கு அப்பால் உள்ள ஆலமரத்தின் கிளையில் தூக்கு போடப் போகிறேன். தூக்கில் மாட்டிய உடனே அவன் செத்து விடுவான். ஆனாலும் அவன் உடலை மரக்கிளையில் இருந்து இறக்க மாட்டேன். அங்கேயே அவன் தொங்கிக் கொண்டிருப்பான். கழுகும் காக்கையும் அவன் சதையை கொத்தி தின்ற பிறகு எலும்பு கூட்டை கூட எடுக்க மாட்டேன். சோலைமலை மகாராஜாவை அவமதித்தவனுக்கு கதி என்ன ஆகும் என்பதை உலகமெல்லாம் அறியும்படி அவனுடைய எலும்புக்கூடு 1 வருடமாவது நமது கோட்டை வாசலில் தொங்க வேண்டும் என்றார் மகாராஜா. சொல்ல முடியாத பயங்கரத்தையும் அருவருப்பையும் அடைந்த மாணிக்கவல்லி கம்மிய குரலில், அப்பா, இது என்ன கோரமான பேச்சு என்றாள். பேச்சு இல்லை மாணிக்கம், வெறும் பேச்சு இல்லை. நான் சொன்னபடியே செய்கிறேனா இல்லையா என்று பார்த்து கொண்டிரு. இதோ நான் போய் ராத்திரி வேட்டைக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். நீ உன்னுடைய உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளம்மா. வீரம்மா உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளாவிட்டால் அந்த கழுதையை கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டு வேறொருத்தியை வைக்கிறேன், தெரிகிறதா என்று சொல்லிவிட்டு சோலைமலை மகாராஜா மறுபடியும் பாதரட்சியை கிரீச் கிரீச் என்று சப்திக்க வெளியேறினார். மகாராஜா போன பிறகு இளவரசி சிறிது நேரம் பிரமை பிடித்தவள் போல உட்கார்ந்திருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக பிரமை நீங்கி புத்தி தெளிவடைந்தது. இன்று முதல் மாரணேந்தல் மகாராஜாவாகிவிட்ட உலகநாத தேவருக்கு நேர்ந்துள்ள பெரிய அபாயத்தை நினைக்க நினைக்க அவரை அந்த அபாயத்தில் இருந்து எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்பதில் அவளுடைய உறுதி வலுவடைந்தது. அன்று காலையிலேயே அவளுடைய உள்ளத்தில் உதித்திருந்த காதல் வெறி வளர்ந்து முதிர்ந்தது. யோசித்து யோசித்து பார்த்து உலகநாத தேவரை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் உண்டு என்பதை அவள் உணர்ந்தாள். அவரை சில நாள் வரையில் கோட்டைக்குள்ளேயே இருக்கும்படி செய்தாக வேண்டும். தந்தையின் கோபம் சிறிது தணிந்த பிறகு அவருக்கு தன்னிடம் உள்ள அன்பை பயன்படுத்தி அவருடைய பழிவாங்கும் உத்தேசத்தை கைவிடச் செய்ய வேண்டும். இந்த வழியை தவிர வேறு வழி கிடையாது என்று இளவரசி உறுதி செய்து கொண்டாள். பிறகு முன்னை விட அதிக ஆவலுடன் அவள் இரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம்.